வணக்கம். தமிழ் மொழி ஒரு தனித்துவமான மொழி. பிற இந்திய மொழிகளிடமிருந்து அது சற்று வேறுபட்டு தனித்துவமாக நிற்கிறது. எப்படி வேறுபட்டு தனித்துவமாக நிற்கிறது? இப்ப நீங்க வட இந்தியாவுக்கு போறீங்க அப்படின்னா, பெரும்பாலான வட இந்தியர்களுடைய கூற்று எல்லா இந்திய மொழிகளும் வடமொழியிலிருந்து தோன்றியது என்பார்கள். அதாவது சம்ஸ்கிருதத்திலிருந்து தான் எல்லா இந்திய மொழிகளும் பிறந்தது என்று கூறுவார்கள். ஆனால் இந்த கூற்று தமிழ் மொழிக்கு பொருந்தவே பொருந்தாது. பிற இந்திய மொழிகளுக்கு பொருந்தும். ஏனெனில் பிற இந்திய மொழிகள் அனைத்துமே சமஸ்கிருத உதவியின்றி முழுமையோ நிறைவோ பெறாது. இப்ப நம்ம 3 நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். நேபாளம், இந்தியா, இலங்கை. இந்த 3 நாடுகள்ல இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுமே, தமிழை தவிர அனைத்து மொழிகளுமே சமஸ்கிருத இலக்கண அமைப்போடு தான் இயங்கும். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நீங்க ஒரு மொழியை கற்க விரும்புறீங்க அப்படின்னா அந்த மொழியினுடைய ஆல்பபெட்டை முதல்ல கற்பீங்க. அதாவது உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் கற்று அதனூடாக அந்த மொழிக்குள்ளாக செல்வீர்கள். இப்ப சமஸ்கிருதத்துல வொவல்ஸ் அதாவது உயிரெழுத்தை ஸ்வர் என்ற சொல்லால் அழைப்பார்கள். கான்சனன்ட் அதாவது மெய்யெழுத்தை அவர்கள் வஞ்சன் என்ற சொல்லால் அழைப்பார்கள். இப்ப நீங்க நேபாள மொழியை கற்க விரும்புறீங்க அப்படின்னா நேபாள மொழியில் வொவல்ஸை அதே ஸ்வர் என்ற சமஸ்கிருத சொல்லால் தான் அழைப்பார்கள். அப்படியே நீங்க கீழே இறங்கி இலங்கைக்கு வந்தாலும் இலங்கையில் சிங்கள மொழியில் வொவல்ஸை ஸ்வர் என்ற சமஸ்கிருத சொல்லால் தான் அழைப்பார்கள். அப்படியே நீங்க இந்தியாவுக்குள்ள பயணம் போறீங்க. வங்க மொழியை எடுத்துக்கொண்டாலும் சரி, மராத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி, பஞ்சாபி, குஜராத்தி, கன்னடா, தெலுங்கு, ஒரியா, ஏன் மலையாளத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா இந்திய மொழிகளும், தமிழை தவிர எல்லா இந்திய மொழிகளும் வௌவல்ஸை ஸ்வர் என்ற சொல்லால் தான் அழைக்கின்றார்கள். இந்த சமஸ்கிருத சொல்லால் தான் அழைப்பார்கள். ஆனால் தமிழர்களாகிய நாம் மட்டும்தான் வௌவல்ஸை உயிரெழுத்தும் என்றும் வௌவல்ஸை உயிரெழுத்து என்றும் கான்சனன்ஸை மெய்யெழுத்து என்றும் அழைக்கின்றோம். அதுவும் பொருள்பட அழைக்கின்றோம். வெறும் உயிர் மட்டும் இருந்தால் ஒரு பயனும் இல்லை. உடல் மட்டும் இருந்தால் பயனற்றதாக போய்விடும். உடலும் உயிரும் இணையும் பொழுதுதான் அது இயக்கம் பெறுகிறது. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து உயிர்மெய் எழுத்துக்களாக பரிணமிக்கும் பொழுது அது இயக்கம் பெறுகிறது. பாருங்க எவ்வளவு வியப்பா இருக்கு. எல்லா மொழிகளும் ஸ்வர் என்ற சொல்லால் அழைக்க தமிழ் மொழி மட்டும் அதை உயிரெழுத்து என்றும் மெய்யெழுத்து என்றும் அழைக்கிறது. எப்படி ஒரு தனித்துவமான மொழியா இருக்கு பாருங்க. தமிழகத்தை பொறுத்த அளவில் சமஸ்கிருதம் உள்ளே நுழைவதற்கு முன்பே தமிழ் மொழி இருந்தது. ஆகவே தான் தமிழர்கள் சமஸ்கிருத மொழியை வடமொழி என்றும் ஆரியம் என்றும் 2 வேறு பெயர்களால் அழைத்திருக்கின்றார்கள். வடமொழி அப்படின்னா வடக்கு இருந்து வந்த மொழி, அதனால் அதற்கு வடமொழி என்று அழைத்திருக்கிறார்கள். இப்ப நீங்க பிற இந்திய மொழிகள் எல்லாத்தையும் எடுத்து போனாங்கன்னா பிற இந்திய மொழிகள் எல்லாவற்றிலும் அவர்கள் சம்ஸ்கிருத் என்ற ஒரே சொல்லால் தான் குளிப்பார்கள். ஆனால் நாம் மட்டும்தான் அதற்கு வடமொழி ஆரியம் என்று 2 பெயர்களை கொடுத்திருக்கின்றோம். அதுவும் பொருள்பட அமைத்திருக்கின்றோம். இப்ப பாருங்களேன், மற்றொரு எடுத்துக்காட்டை நான் சொல்றேன். இப்போ நேபாள மொழி, சிங்கள மொழி, கன்னட மொழி, குஜராத்தி மொழி, மராத்தி மொழி இவற்றிலெல்லாம் சிங்குலர் என்பதை ஏக்கவச்சன் என்று அழைப்பார்கள். புளூரல் என்பதை அநேகவச்சன் அல்லது பகுவச்சன் என்று அழைப்பார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில தான் நாம சிங்குலர் என்பதை ஒருமை என்ற சொல்லாலும் புளூரல் என்பதை பன்மை என்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். ரொம்ப வியப்பா இருக்குல்ல? எப்படி தமிழ் மட்டும் ஒரு தனித்துவமாக தன்னகத்தே தனக்கென உரிய சொல்லாடல்களை வைத்திருக்கின்றது. எண்ணி பார்க்கையில் வியப்பாக இருக்கிறது. தமிழ் மொழி வடமொழியிலிருந்து பிறந்த மொழி அல்ல. தனக்கான தனித்துவத்தை கொண்டிருக்கிற ஒரு தனித்துவமான மொழி. இன்னும் இந்த பயணம் தொடரும். இந்த காணொலி உங்களுக்கு விருப்பமான காணொலினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. நன்றி.